வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் 100 நாடுகளுக்கு ஹைபிரிட் பேட்டரி எலக்ட்ரோடுகளின் உள்ளூர் உற்பத்தியையும் பேட்டரி மின்சார வாகன ஏற்றுமதியையும் கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 125வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டு வரையிலான 6 ஆண்டுகளில் நாட்டில் மகளிர் வேலைவாய்ப்பு விகிதம் 2 மடங்கு அதிகரித்து இருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மகளிர் வேலைவாய்ப்புகள் 96% அளவிற்கும் நகர்ப்புறங்களில் 43% அளவிற்கும் அதிகரித்துள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அடுத்த மாதம் 3ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் மத்திய சட்டமன்றத்தின் முதல் சபாநாயகராக திரு வித்தல்பாய் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவையொட்டி டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை நேற்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடக்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் புதுச்சேரியின் சுதந்திர வரலாறு குறித்து உரையாற்றினார். 40வது தேசிய கண்தான வார விழாவையொட்டி புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.